ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆண்டாள் இன்றைய பாசுரமான புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடு. புல்லின் வாய் கீண்டவன் அந்த பகாசுரனை அழித்த கண்ணன் பெருமான். பகாசுரன் என்ன பெரிய அரக்கனா அப்படின்னு இல்ல, சாதாரண பொக்காசுரன் வந்தா பகாசுரன் தான் எளிமையா அனாயாசமா கண்ணனை பெருமான் அவனை வதம் பண்ணினார். ராவணன்னா பெரிய அரக்கன், நமக்குள்ள இருக்கிறது அதையும் இதையும் ஒன்றுபடுத்த முடியுமா? கண்ணன் பகாசுரனை அழித்ததையும் ராமன் ராவணனை அழித்ததையும் சமமாக காட்டுகின்றாள் ஆண்டாள். ஆண்டாள் சாதாரணமா ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாள், எவ்வளவு உட்பொருள்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது தான் இந்த பொல்லா அரக்கனைன்றதுல அந்த வார்த்தையை கையாண்டாங்க. கிள்ளி களைந்தானை, எப்படி அந்த பகாசுரனை அனாயாசமாக கண்ணன் பெருமான் அடித்தொழித்தானோ அந்த மாதிரியே நீங்கள்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க ராவணன்றவன் பெரிய அரக்கன் நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த அரக்கனை என்ன பண்ணார்? அனாயாசமாக கிள்ளி களைந்தான். அவ்வளவு அனாவசியம். ராவணனை அழிப்பது ஒரு பெரிய பொருளே இல்லை. ஆனா அப்படி சொல்லலையே. ராமாயணத்துல எப்படி இருக்கு? பல நாட்கள் யுத்தம் நடக்கிறது, அதுவும் 7 நாள் யுத்தம் நடக்கிறது. 7 நாள் யுத்தம் நடக்கிறது, பகல் இரவா நடக்கிறது. மகாபாரதத்துல கூட பார்த்தோம்னா 18 நாள், இங்க 7 நாள் யுத்தம் நடந்தது. ராமன் என்ன பண்ணா? முழு வீச்சுல செயல்பட்டானான்னு. ராவணன் என்ன பண்றார்? எந்த இடத்திலுமே ராமனின் பெருமான் முழு வீச்சில் தன் முழு பலத்தை பயன்படுத்தி பிரயோகித்து ராவணனை அழிக்க முயலவில்லை அப்படிங்கிறதுதான் உண்மை. ஏன்னா ராவணனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஆஹா, இவன் திருந்தி விட மாட்டானா, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, எப்படியாவது தெரிந்திட மாட்டானா அப்படின்னு நினைக்கிறார். அப்போ லக்ஷ்மணன் ஆஞ்சநேயருடைய காதுல ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர்கள் பார்த்த உடனே, இவன் யார் தெரியுமா? எதிர நிக்கிறானே, இன்வாய் புல்கீண்டான். இன்வாய் புல்கீண்டான்னா என்ன? புல்னா என்ன? பறவை. எந்த பறவை? ஜட்டாயுன்ற பறவை. அந்த இனிமையாக பேசக்கூடிய அந்த ஜட்டாயு என்ன பண்ணித்தான்? கண்ணனை எல்லாம் தெரிந்த சரித்திரம். ஜட்டாயு எம்பெருமான் சீதையை தூக்கிட்டு போறா. அது தடுக்கும் போது ராவணன் என்ன பண்றான்? தன்னுடைய வாளாலே அதனுடைய இறகுகளை எல்லாம் அடித்து ஒடித்து விடுகின்றான். கீழே விழுந்திருக்கு. ராமனும் லக்ஷ்மணனும் தேடி வரா. வரும்போது பாக்குறா, ஆஹா, பெரியப்பாவான இந்த ஊரை என்ன பண்ணார்? இப்படி அடிச்சிட்டு இருக்கானே ராவணன் அப்படின்னு சொல்றா. அப்போ உயிர் போறது. உயிர் போகும்போது ஜட்டாயு சொன்னானா, எப்படி அந்த பெரிய ஆழ்வாருக்கு எம்பெருமான் மீது பரிவு இருந்ததோ அந்த மாதிரி இருந்துதான் பரிவு ஜட்டாயுக்கு ராமனை பார்த்தவுடன். இதே மாதிரி சீதையை தூக்கிட்டு போயிட்டான் ராவணன் அப்படின்னு சொன்னா, ராமன் பெருமானுக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ அப்படின்னு சொல்றது. அப்படின்னு நினைச்சு முதல்ல என்ன சொன்னானா, நீ ஆயுஷ்மன், நீ நீடூழி வாழ்வாய். முதல்ல போற்றி பாடுற, பல்லாண்டு சொல்ற, நீ ஆயுஷ்மன் அப்படின்னு சொல்லிட்டு போனா. ராவணன் கொண்டு போனான், சீதையோடு சேர்த்து என் உயிரையும் கொண்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிக்கல. அவன் கொண்டு போன காலமானது அந்த விண்டம் அப்படிங்கிற அந்த காலம். அந்த காலத்துல எந்த பொருள் தொலைஞ்சாலும் திரும்பி கிடைச்சிடும், எந்த பொருள் தொலைந்தாலும் திரும்பி கிடைத்து விடும். எவ்வளவு அழகாக அந்த ஒரு செய்தியை ராமனுக்கு சொல்லணும். சொல்லும் போது முதல்ல வாழ்த்து சொல்றார், பல்லாண்டு பாடுறார். பல்லாண்டு பாடிட்டு சீதையை கொண்டு போனான், என் உயிரையும் கொண்டு போனான். ஆனா கொண்டு செல்லப்பட்ட காலமானது பொருளை உடையவருக்கு பத்திரமாக, வெறும் பொருள் மட்டும் கிடைக்காதான், சேதாரமின்றி அந்த பொருள் கிடைத்து விடும் அப்படிங்கிறதையும் நல்வார்த்தையும் கூறி தன் உயிரினை போக்கி கொண்டார். அப்ப போயிடுது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சீதையை ராவணன் கொண்டு சென்றான் என்பது அப்பதான் தெரியறது. அப்படிப்பட்ட அந்த ஜட்டாயுவை கொன்றவன் அப்படிங்கிறது ராமனுக்கு தெரிஞ்ச உடனே அந்த கோபத்திலே ராவணனை கிள்ளி களைத்தான். அப்போ அடியவர்கள் இதே மாதிரி அடியவர்கள் தீங்கிழைத்திருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடிக்கிறாராம். அது வரைக்கும் அவர் விடுறார், போயிட்டு வா, நீ எப்படியாவது திருந்திட மாட்டியா அப்படின்னு நினைக்கிறார். ஆனா திருந்தவே இல்லை. அது என்ன பொல்லாவரக்கன் அப்படின்றது பார்த்தோம்னா, ராமன் பொல்லாவரக்கனை அழித்தான். ராவணன், விபீஷணன், கும்பகர்ணன் 3 பேரும் தவம் பண்ணாலாம். தவம் பண்ணி அந்த தவத்துக்கு மெச்சி வரம் கிடைக்க போறது. பிரம்மா வரம் கொடுக்க போறார். ராவணன் என்ன கேட்கிறான்? என்னை யாராலையும் அழிக்க கூடாது, யாராலும் சாகாவரம் வேண்டும் தேவர்களால்
அதுக்கப்புறம் யக்ஷர்கள் எல்லாத்தையும் சொன்னான். சொல்லி கடைசியா என்ன சொன்னான், மனிதர்களை விட்டுட்டான். மனிதர்கள்லாம் என்னை போய் அழிச்சிட முடியுமா? பண்ண முடியாது. அதனால மனிதர்களை விட்டு மீதி எல்லாத்தையும் சொன்னான். அப்புறம் ததாஸ்துன்ட்டார் பிரம்மா. அடுத்ததா கும்பகர்ணன். கும்பகர்ணன் என்ன சொன்ன, நிர்தேவத்துவம், எனக்கு தேவத்துவம் வேணும் அப்படின்னு நினைக்க, இதே மாதிரி இவனுக்கு இதெல்லாம் பண்ணா என்ன ஆகும்ட்டு சரஸ்வதி கும்பகர்ணனுடைய நாக்கில் சென்று நித்ரேவத்துவம், எனக்கு தூக்கத்தை கொடு அப்படின்னு கேட்டு, அப்போ அவனுக்கு தூக்கம் கிடைச்சது. 6 மாசம் தூக்கம், 6 மாசம் முடிச்சுட்டு இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு வரம் கிடைத்தது பிரம்மாவால். விபீஷணன் கேட்கிறான், தவத்துக்கு என்ன பலன் வேணும்னா, எந்த நிலையிலும் அறநெறி தவறாமல் அப்படி இருக்கணும் அப்படின்றத கேட்கிறான். அப்போ பிரம்மா அது கூட சேர்த்து சிரஞ்சீவியாவும் இருப்ப, உனக்கு ஆசீர்வாதத்தை பண்ணுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். அப்போ ராவணனுக்கு கிடைத்தது என்ன, மனிதர்களை தவிர யாராலும் சாகடிக்க முடியாது அப்படிங்கிற அந்த வரம் பிரம்மாவால் கிடைத்தது. இப்படி வரம் வாங்கி இருக்கக்கூடிய அந்த ராவணனை எப்படி மாய்க்கிறது? அதுல வேற கிள்ளி கலைந்தான் அப்படின்னு பாடுறார் ஆண்டாள். எப்படி இருந்ததுன்னா, ஆணை காத்தோர் ஆணை கொண்டு அது அன்னி ஆயர் பிள்ளையாய் ஆணை மேய்த்தி ஆணை உண்டி அன்று குன்றம் ஒன்றினால் ஆணை காத்து மையரிக்கன் மாதர் திறத்து முன்னானை அன்று சென்று அடர்த்த மாயம் என்ன மாயமே. எம்பெருமான் என்ன பண்ணானா, ஒரு யானையை காத்தான், ஒரு யானையை அடித்தொழித்தான். யாருதுன்னா கஜேந்திரன். கஜேந்திரன் யானை என்ன பண்ணார், காத்தார். அது முதலையுடைய காலில் முதல்ல புடிச்சுட்டு எடுத்து, ஹரி என் ஆதி மூலமே அப்படி கத்தித்து ஓடோடி அந்த முதலையை அடித்து அந்த கஜேந்திரனை காத்தார். அதே நேரத்துல ஒரு யானையை வீழ்த்தினார். யார் அதுன்னு, குவளையாபீடம். கம்சனுடைய இதுல இருந்தது, படையில இருந்தது. அந்த குவளையாபீடம் என்ற யானையை ஒரே அடியில் மாய்த்தொழிந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்ததா ஒரு குரங்கை காத்தார். ஒரு குரங்கை என்ன பண்ணார், அதை வதம் பண்ணார். யார் அந்த குரங்கு, காத்த குரங்கு சுக்ரீவன், வதம் பண்ணது பாலி. ஒரு குரங்கை காத்து ஒரு குரங்கை அழித்தார். அதே மாதிரி ஒரு அத்தை மகனை காத்தார், ஒரு அத்தை மகனை மாய்த்தொழித்தார். அத்தை மகன் காத்தவன் அர்ஜுனன். யார வதம் பண்ணார், சிசுபாலனை வதம் பண்ணார். அந்த மாதிரி ஒரு அசுரனை காத்தார், ஒரு அசுரனை வதம் பண்ணார். காத்தவசுரன் பிரகல்லாதன், வதம் பண்ணவன் இரண்யன். ஒரு அசுரனை காத்து கொடுத்தார், ஒரு அசுரனை வீழ்த்தினார். அதே மாதிரி ஒரு அரக்கனை காத்தார், ஒரு அரக்கனை வீழ்த்தினார். யார் அந்த அரக்கன்னா, காக்கப்பட்ட அரக்கன் விபீஷணன், மாய்த்தொழிக்கப்பட்ட அரக்கன் ராவணன். அப்படி அவருடைய பிறந்த குலமோ, எந்த இதுல பிறந்தான், அசுரனா குரங்கா யானையா, அதெல்லாம் பார்க்கறது இல்லை எம்பெருமான். அவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய செய்கைகள் என்ன இருக்கின்றன அப்படிங்கிறத பார்த்துதான் காக்கிறதையும் பண்றார், அழிக்கிறதையும் பண்றார். இதுல இருந்தே தெரியும் எந்த உறவு முறையோ சிபாரிசோ, எந்த குலத்துல பிறந்தோம், எந்த மாதிரி பிறந்தோம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு முக்கியமே இல்லை. அவனால் அடியவர்களாக இருக்கும் போது அனைவரும் காக்கப்படுகின்றனர் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தைகளில் அழகாக தெளிவுபட தெரிகிறது. இந்த பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தான எப்படி ராவணன்றது சொல்ல முடியும்? பிரகலாத சரித்திரம் தெரிஞ்சது. நரசிம்மர் அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்ணும்போது எவ்வளவு நாழி, ஒரு சில நாழிகைகளில் இரண்யனை அழித்தாள். அப்போ இரண்யனை ஏன் பொல்லாவரக்கன் சொல்ல முடியுமா, முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இரண்யனை சொல்ல முடியாது, ஏன்னா அவன் அரக்கன் அல்ல, அசுரன். யாரெல்லாம் அசுரன்? கசிபருக்கும் திதிக்கும் பிறந்த வாயெல்லாம் அசுரர்கள். அவன் அசுரனை சொல்ல முடியாது. இவர் ராட்சசர்கள், அரக்கர்கள். இவர் ராவணாதிகள் தான் அரக்கர்கள். அவர்கள் தான் யாரோ ஒருத்தர் அப்படின்றது தெரியுது. அப்போ பொல்லாவரக்கன்னா ராவணன் முதல்ல, அது நிரூபணமாச்சு. பொல்லாவரக்கன் அவனை கிள்ளி கலைந்தது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது 7 நாள் யுத்தம் நடக்கிறது. விபீஷணன் சரணாகதி செய்ய வரும்போது என்ன பண்றான், சுக்ரீவன் ராவணன் பாசத்தினால மறுத்துடுறான். ஐயோ, அவனை போய் எடுத்துக்கலாமா, அவன் அண்ணனையே காட்டி கொடுத்தவன், அதனால பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். அப்போ சுக்ரீவன் இல்ல யாராவது பெயருக்கு நான் சரணாகதி, ராவணனே வந்தாலும் நான் வெறும் அவன் ராவணன் கூட உண்மையிலேயே சரணாகதி பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை, சரணாகதின்னு பொய் சொல்லிட்டு வந்தாலும் நிச்சயமாக சரணாகதி கொடுப்பேன் அப்படின்னு ராமனை பெருமான் சொல்றார். அப்போ சுக்ரீவன் சொன்னானா, இவ்வளவு வானர சேனையெல்லாம் நான் அழைச்சின்னு வந்திருக்கேன், என் வானர சேனை மூலமா தான் இந்த யுத்தமே நடக்க போறது. இப்படி நான் சொல்றதை நீ கேட்கலன்னா இந்த வானர சேனையெல்லாம் நான் அழைச்சின்னு போயிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டானா. யாரு? சுக்ரீவன்.
நீ போனாலும், நீ இந்த வானர சேனைகள்லாம் அழைச்சிட்டு போனாலும் நிச்சயமாக சரணாகதி சரணம்னு வந்துட்டான அவனை நான் காப்பேன். அது மட்டும் இல்ல, பேய் பிசாசு யக்ஷர்கள் அனைத்து அரக்கர்களையும் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? வசனம் இந்த ராமாயணத்துல சொல்றாரு எம்பெருமானப்போ சுக்ரீவன் பார்த்து, நீ இது மட்டும் இல்ல, இந்த ராட்சசர்கள் மட்டும் இல்ல, இந்த அரக்கர்கள் மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேய் பிசாசங்கள் யக்ஷர்கள் அனைத்து அரக்கர்கள் எல்லாரும் அந்த ஒரே நமைத்துல இருந்தாலும் விரல் நுனியை ஒரு கிள்ளி எறிய, ஒரு நகத்தால ஒரு விரல் நுனியில இருக்கக்கூடிய விரல் நுனியால ஒரு சின்ன புஷ்பத்தைக்கையோ ஒரு இலையோ கிள்ளி எறிகிற மாதிரி நான் பண்ணிடுவேன். அப்ப ராமன் எம்பெருமானே சொல்லுகின்றார், எப்படி நான் கிள்ளி கலைந்து விடுவேன். ஒரு அரக்கனை இல்லை, எல்லாரும் ஓர் அணியில திரண்டாலும் கிள்ளி கலைந்து விடுவேன். அப்ப எதுக்கு சுவாமி இத்தனை நாள் போர், இத்தனை நாள் யுத்தம், இத்தனை வானரங்கள் எதற்கு, எதுக்கு கடல் தாண்டி போவானேன் அப்படின்னு கேட்டா, இது என்ன, ராவணன் திருந்த மாட்டானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எம்பெருமானுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. அதனாலதான் என்ன பண்ணா, எப்படியாவது திருந்தினான், அவனுக்கு திருந்தினா நல்லதாச்சே, நான் அதற்கான வாய்ப்பை கொடுத்துட்டே இருக்கேன்னு கொடுத்தானா. அந்த கொடுத்த வாய்ப்பை ராவணன் பயன்படுத்தினானா இல்லையா? அப்போ எம்பெருமானுடைய ஆற்றல் எப்படிப்பட்டதுன்னா, எப்படி எல்லா அரக்கர்களும் ஒன்று சேர்ந்தால் கூட அனாயாசமாக கிள்ளி எறியக்கூடியது. அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவன் எம்பெருமான் அப்படிங்கிறது இங்கு தெரியுது. பல வாய்ப்புகள் கொடுத்தும் ராவணன் திருந்தவில்லை, தன் அடியவர்களை எல்லாம் வருத்த ஆரம்பிச்சான். அதனாலதான் கடைசியா இதற்கு மேல் விட்டா என்ன ஆகும், அவன் இன்னும் பாவங்களை குவித்து கொண்டே இருப்பான். அவனுடைய பாவங்கள் குவியாமல் இருக்க அவனை வதம் பண்ணியே ஆகணும்ன்றதுனால கடைசியில ஒரே அஸ்திரத்தில் அவனை வதம் செய்தார். அப்போ ராமன் எம்பெருமான் நினைத்திருந்தால் ஒரே நாள்ல இந்த வானரங்கள் சேனரைகள்லாம் இல்லாமலே வீழ்த்தி இருக்க முடியும். ஆனா அதை பண்ணல. அவர் வந்ததே எதற்கு, அடியவர்களை ரட்சிக்க. அதுதானே சொல்லியிருக்க அவதார நோக்கம். அப்ப ராவணனுக்கும் ஒரு எதிரிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்ததற்காகத்தான் இத்தனை நாள் யுத்தமே ஒழிய, எப்படி அந்த பகாசுரனை அழித்தா மாதிரி ராவணனையும் எளிமையாக அழித்திருக்க முடியும் அப்படிங்கிற அந்த எப்படிப்பட்ட உள்ளார்ந்த கருத்தை ஆண்டாள் அனாவசியமாக எளிமையாக புள்ளின்வாய் கீண்டானை புல்லாவரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போன்ற அந்த வரியிலே நமக்கு அழகாக காட்டிக் கொடுக்கின்றாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.